ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. நல்ல உற்சாகமாக அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக இப்படி செய்வார். நமக்கு சமயம் இருக்குமானால் நம்ம இன்னும் நிறைய நேரங்கள் நிறைய காரியங்களை சொல்லி ஜெபிக்கலாம். நமக்கு குறிக்கப்பட்ட நேரத்தில் இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும். அதனால் நம்ம ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவர் இந்த கூடுகைக்காக அண்ணனிடத்தில் சொன்னபோது வர முடியாத ஒரு சூழ்நிலை தான், ஆனாலும் கூட ஆண்டவர் அதை மாற்றினாங்க. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளை நம்ம எல்லாம் கூடி ஆயத்தப்பட வேண்டும் என்று தீர்மானித்ததுனால தான் அதெல்லாம் நடந்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பேசியிருக்கிற ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. நம்ம யாவரும் எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், வேகமாய் திருப்பலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரம், அதனுடைய 9 துவங்கி 15 முடிவுள்ள வசனங்களை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9 துவங்கி 15 முடிவுள்ள வசனங்கள் வாசிப்போம். வாசிக்கலாம். வாசிங்க. அன்று ராத்திரி வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. கர்த்தர் அவனை நோக்கி அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். வாசிங்க. போக பயப்பட்டாயானால் முதலில் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையிடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவனிடம் மட்டும் போனார்கள். 12ஆம் வசனத்தை வாசிப்போம். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தை புத்திரர்களும் வெட்டுக்கிளியை போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை. வேதம் சொல்லுகிற கடற்கரை மணலை போல திரளா இருந்தது. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். எல்லாரும் அதை வாசிக்கலாம். சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுட்டிருந்த ஒரு வார்கோதுமையின் அப்பம் மீதியானியரின் பாளையத்தில் உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது மற்றவன் இதை யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றார். 15வது வசனத்தை வாசிக்கலாம். கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்குள் திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரை பாளையத்தையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நாம் கொஞ்சம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நமக்கு இருக்கிற இந்த குறைஞ்ச நேரத்தில் இந்த வார்த்தைகளை புரிய வைக்க கர்த்தர் எனக்கு கிருபை தரணும், உங்களுக்கும் கிருபை தரணும். ஆமென். அல்லேலூயா. இந்த லாஸ்ட் 5 minutes அப்படின்னு பரீட்சை எழுதும்போது சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? கேட்டிருப்போம்ல, இல்லையா? சொல்லுவாங்கள்ல, லாஸ்ட் 15 minutes அப்படிலாம் சொல்ல கேட்டிருப்போம். அப்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு நினைப்பு வரும், என்ன அவ்வளோதான் நேரம் இருக்கா, இவ்வளோ சீக்கிரமாக போயிட்டுன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த கடைசி நேரங்கள் வந்திருக்கிறோம். எழுதுகிறவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையும் அந்த நேரங்களுக்குள்ளே சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு அழுத்தம் இருக்கிறது. ஆகையால் சபையார் யாவரும் என்னை கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். எல்லாரும் என்னை கொஞ்சம் பாருங்கம்மா, நிமிர்ந்து பாருங்கள், நல்லா இருக்கு, பாருங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, கவனி. அப்போ இந்த வேத பகுதிகளை நாம் கொஞ்சம் சிந்திப்போமானால், இந்த வசனம் நமக்கு ஒரு சம்பவத்தை விளங்க பண்ணுகிறதை பார்க்கிறோம். என்ன ஆண்டவர் நமக்கு விளங்க சொல்லுகிறார்? கிதியோனை அழைத்து ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை ஆண்டவர் அழுத்தமாய் சொல்லுகிறார். என்ன? நீ இந்த மீதியானியரை ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடிப்பாய். இது ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. ஆனால் இது அவனால் நம்ப முடியல. அப்போ ஆண்டவர் அநேக காரியங்களை செய்த பிற்பாடு இந்த பகுதியில் வரும் பொழுது ஆண்டவர் ஒரு ராத்திரியிலே அங்கே கிதியோனை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சேனையிடத்திற்கு போ, அந்த மீதி
மீதியானியரை உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ கிதியோன் நம்ம எல்லாம் நினைக்கிறபடிக்கு அவர் பெரிய தைரியசாலி எல்லாம் இந்த வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடிகிறது இல்லை. அப்ப கிதியோன் இடத்துல ஆண்டவர் கிதியோனை நன்கு அறிந்திருந்ததினாலே 10வது வசனத்தை சொல்லும்போது சொல்லுகிறார், போக பயப்பட்டாயானால் முதலில் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையிடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் கேள், பின்பு சேனையிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்ப ஆண்டவர் அவனை குறித்து நல்லா அறிஞ்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. நம்மளை குறித்து ஆண்டவருக்கு எப்பயுமே நல்லா தெரியும். நம்ம ஒரு ட்ராக்ஸ் போடணும்னாலும் ஒரு வீட்டுக்குள்ள அணுகுண்டு போடுற பயத்தோட தான் நம்ம கொண்டு போய் உள்ள போடுறோம்னா ஆண்டவருக்கு நல்லாவே. ஏன் அப்படி பார்க்குறீங்க? உண்மையை தான் நான் சொல்றேன். உங்களுக்கு அப்படி இருந்துச்சான்னு தெரியல, எனக்கு அப்படி இருந்துச்சு. முறை ட்ராக்ஸை கொண்டு போய் ஒரு வீட்டில் வாசப்படியில் வைக்கும் போது என் கை அப்படி நடுங்கிறத நம்ம எதுக்கும் பயப்படாதது எதுக்கு அப்படி. அப்போ நமக்குள்ள அப்படி ஒரு பயங்கள்லாம் உண்டு, ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? ஏன் யாரை வந்துடுவானா, ஏதாவது கேட்டுருவாங்களோ, பயமுறுத்திடுவாங்களோ, இப்படியெல்லாம் நம்ம இருக்கிறோம். ஆனால் நன்றாக கவனிங்க, ஆண்டவருக்கு கிதியோனை பற்றி நன்கு தெரியும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்பட்டாயானால் நீ ஒன்று செய், உன் வேலைக்காரனை கூட கூட்டி கொண்டு போய் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று முதல்ல கேள். அப்போ கிதியோன் தன் வேலைக்காரனை அழைத்து கொண்டு ஜாமம் காக்கிறவர்கள் மட்டுமாய் போய் தூரத்தில் நின்று கேட்கிறார். அப்போ 2 பேர் பேசிக் கொள்ளுகிற காரியம் அங்கே வெளிப்படும். என்ன பேசுறாங்க? 13ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது சொல்லுகிறது, கிதியோன் அங்க போய் நிற்கும் போது 2 பேர் ஒருத்தங்களோடு ஒருத்தங்க பேசுறாங்க. எல்லாரும் என்ன கவனிங்க பைபிளை பார்க்கணும், என்ன கவனிங்க, என்ன நேரம் குறைவா இருக்குல்ல, என்ன பாருங்க. அப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு சொப்பனத்தை கண்டன் தெரியுமா, என்ன சொப்பனம் பார்த்தேன்னு இவர் கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்றாரு, நான் பார்க்கும்போது ஒரு சுடப்பட்ட வார்கோதுமையின் அப்பத்தை நான் பார்த்தேன். அந்த அப்பம் உருண்டு வருகிறதாய் நான் பார்த்தேன். அந்த அப்பம் அப்படியே உருண்டு வந்து இங்கிருந்த கூடாரங்களுக்கு மேல் விழுந்து அதை விழத்தள்ளினது மாத்திரமல்ல, அதை கவிழ்த்தது என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விழத்தள்ளினது மாத்திரமல்ல, அதை கவிழ்த்து போட்டது என்று சொன்னார். அப்போ இந்த வார்த்தைகளை அவர் கேட்கும் பொழுது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை கிதியோனுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி இருக்கலாம், இது என்னன்னு ஒரு கேள்வி இருக்கலாம். அப்போ கிதியோனுக்கு பதில சொப்பனம் கண்டவனே, சொப்பனத்தை கேட்டவன் சொல்லுகிறான். என்ன சொல்றான் 14 வசனத்துல, அப்பொழுது மற்றவன் சொல்லுகிறான், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலினுடைய பட்டயமே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. அப்ப நீங்க நல்ல கவனிங்க, வேற யாரும் மொட்டக்கட்டையா கிதியோன் சொன்னாலும் இவன் நம்ப மாட்டான்னு அவருக்கு தெரியும். ஏன்னா நம்மால் யாருன்னு தெரியும் பாருங்க. அப்ப பேர் முதற்கொண்டு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரையும் அவன் சேனை அனைத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. அப்ப பரிசுத்த வேதாகமத்தின்படி ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மேலான காரியம் என்ன அப்படின்னு நீங்க கவனிப்பீங்க என்று சொன்னால், வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது, கிதியோனுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தின் மூலம், ஒரு சொப்பனத்தின் மூலம் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். என்ன விளக்கத்தை கொடுக்கிறார்? பார் கிதியோனே, நல்ல கவனி, ஆண்டவர் ஒரு வார்கோதுமையின் அப்பத்தை எடுத்து எதை உடைக்க போகிறார் என்று சொல்லுகிறார்? கூடாரங்களை நொறுக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இது கிதியோனுக்கு கொடுக்கப்பட்ட கன்ஃபர்மேஷனுக்காக தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோமானால், எத்திக்கலி இஸ் நாட் ரைட். இது ஒரு யதார்த்தமா இது சரி கிடையாது. ஏன் சரி கிடையாது அப்படி நான் சொல்றேன்னா, சுடப்பட்ட வார்கோதுமையின் அப்பம், அன்றைக்கு ஒருவேளை அந்த அப்பம் என்ன செஞ்சிருக்கலாம், இவ்வளவு பெருசு இருந்திருக்கலாம், சரியா? சுடப்பட்ட வார்கோதுமையின் ஒரு அப்பம். இன்னைக்கு நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது எ பிரெட். என்னது? எ பிரெட், அப்பம், பன்னு. நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும், என்னது? பன்னு. அன்னைக்கு கோதுமையில செஞ்ச பன்னு, இன்னைக்கு மைதால செய்த பன்னு நம்ம பார்க்கிறோம். பன்னு பார்த்துருக்கோமா? ஏன் நீங்க என்ன இப்படி பார்க்குறீங்க? பன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? பன்னு தெரியும்ல. அப்போ இன்னைக்கு நமக்கு ஒரு ப்ராஃபட்டிக்கல் கன்ஃபர்மேஷனுக்கு ஆண்டவர் பேசும்போது இப்படி பேசினா யாரால எடுத்துக்கிட முடியும்? நல்ல கவனிங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன எப்படி ஒப்பிட்டு சொல்றாரு? ஒரு பன்னை தூக்கி கூடாரத்தில் அடிச்சு ஒரு கூடாரத்தை கவிழ்ப்பேன்.
கவனிங்க, இதை நம்மளால விவரிக்க முடியுமா? எனக்கு தெரியல. நல்ல கவனிங்க, ஒருவேளை இதை நம்மளால நம்ப முடியுமா? நமக்கு தெரியல. ஆனா கிதியோனுக்கு தேவன் ஒரு கன்ஃபர்மேஷனை உண்டாக்குறதற்கு காண்பித்த தரிசனங்களை பாருங்க. ஒரு பன்னு அல்லது ஒரு பிரெட்டை குறித்து வேதம் சொல்லுகிறது. அது உருண்டு போய் கூடாரங்களுக்கு மேல் மோதி அதை விழத்தள்ளினதாம். அதை விழத்தள்ளினது மாத்திரமல்ல, அதை கவிழ்த்தது என்று தமிழ் வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் ஆவியானவர் ஒரு மொழிபெயர்ப்பில் எழுதி இருக்கிறார், அதை விழத்தள்ளி அதை கவிழ்த்து அதை நொறுக்கினது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நமக்கு இந்த உபவாச ஜெபத்தில் ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஒரு பலவீனமான ஒரு காரியம் பலமுள்ளவைகளை இல்லாமல் நொறுக்க போகிறது. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சவங்க வாய்களை திறந்து நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு 20 நிமிஷம் நல்ல என் கூட ஜெபத்தோட கடந்து வாங்க பார்க்கலாம். ஒரு பலவீனமானதை தேவன் பலமுள்ளதை நொறுக்குவதற்கு பயன்படுத்த போகிறார். பரிசுத்த ஆவியானவர் இதைதான் நமக்கு திட்டவட்டமாய் இந்த உபவாச ஜெபங்களில் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். ஒரு பலவீனமுள்ள வார்கோதுமை அப்பம் ஒரு கூடாரத்தை கவிழ்த்து நொறுக்குமானால் அது சாத்தியமில்லை என்று நினைக்கிறோமே. அப்ப ஆவியானவர் சொல்லுகிறார், கிதியோனே நல்ல கவனி, கிதியோனே நல்ல கவனி. நீ வார்கோதுமை அப்பமா இருக்கலாம், நீ வார்கோதுமையின் அப்பமாய் சாதாரணமான பிரெட்டா இருக்கலாம். ஆனா இந்த அப்பத்தை தான் நான் கூடாரங்களை உடைக்கிற ஆயுதமாய் மாற்ற போகிறேன். புரிஞ்சவங்க மட்டும் வாய்களை திறங்க பார்க்கலாம். அதுக்கு என்ன பலம் இருக்கும் நமக்கு தெரியாது, அதுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருந்திருக்கும் நமக்கு தெரியாது, அதுக்கு என்ன திராணி இருந்திருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வேதம் நமக்கு காண்பிக்கிறபடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்பம் தான் தள்ளினது, அப்பம் தான் கவிழ்த்தது, அப்பம் தான் நொறுக்கினது. அப்படியானால் ஆவியானவர் சொல்லுகிறார், பலவீனமானதுக்குள்ள ஏதோ ஒரு பராக்கிரமம் இறங்கி வந்திருக்கிறது, ஏதோ ஒரு பலன் இறங்கி வந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை, பலவீனமானவனே உன்னை கொண்டு கூடாரங்களை கவிழ்க்கிறது மாத்திரமல்ல, கூடாரங்களை நொறுக்க ஒரு காலம் வரப்போது. சத்துருவின் கூடாரங்களை நொறுக்குகிற வல்லமை. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி சில கிதியோன்களுக்கு மேல அந்த வல்லமை வெளிப்படட்டும். நல்ல கை தட்டி ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். பிரதர்ஸ் சிஸ்டர் நல்ல வாய்களை திறங்க பார்க்கலாம். நாம் பலவீனமானவன் தான், நாம் பலவீனமானவன் தான். ஆனா பலமுள்ளதை அழிக்க என்னை எடுக்க போறா, பலமுள்ளவைகளை அழிக்க என்னை தெரிந்து கொள்ள போகிறா. நல்ல கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களே, நல்ல கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களே, கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களே. இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ஒரு காரியம், சபையே இன்னைக்கு நம்மளை எல்லாரும் பலவீனமானவங்களை பார்க்கலாம், பலவீனமானவங்கன்னு சொல்லலாம், ஒன்று முடியாதவங்கன்னு சொல்லலாம். ஆனா ஒரு காலம் வரப்போது இந்த பலவீனமானதை கர்த்தர் ஆயுதமாக்குகிறார். நல்ல கை தட்டி ஒரு மகிமை இறங்கி வர்ற மாதிரி ஆயுதமாக்குகிறவர், ஆயுதமாக்குகிறவர், அப்பத்தை ஆயுதமாய் மாற்றுகிற தேவன், அப்பத்தை ஆயுதங்களாய் மாற்றுகிறவர். நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது. பாருங்க, கர்த்தருடைய வேதாகமம் சொல்லுகிறது, தேவன் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமானதை தெரிந்தார். தேவன் உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு தேவன் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் ஒரு நேரம் நமக்கு புரியாம இருக்கலாம். ஆனா ஆவியானவர் நமக்கு இதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதுனால சொல்லுகிற, ஒருவேளை நமக்குள்ள ஒரு பலவீனம் என்கிற ஒரு மனநிலை நமக்கு இருக்கலாம். நான் என்ன பிரதர் செஞ்சிட முடியும், நான் என்ன சிஸ்டர் பண்ணிட முடியும், நானா என்ன காரியத்தை சாதிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை பிசாசு நமக்குள்ள உண்டாக்கி இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் நமக்கு இதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதுனால சொல்லுகிற, இந்த பலவீனங்கள் தான் பலமுள்ளவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்க போகிறது. இந்த பைத்தியங்கள் தான் தேசத்தில் ஞானவான்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க போகிறது. இந்த இல்லாதவைகள் தான் தேசத்தில் இன்றைக்கு சாம்ராஜ்யங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிற சில வல்லமைகளை அழிக்க போகிறது. தேவன் நம்மளை அப்படி மாற்ற போகிறார், தேவன் நம்மளை அப்படி மாற்ற போகிறார். அப்ப
ஆயுதமானது போல ஆவியானவர் நமக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், a bread break the army, a bread break the regiment, a bread break the horse. பரிசுத்த ஆவியானவர் இதை வெளிப்படுத்தி சொல்லுகிறார், ஒரு அப்பம் ஆயுதமாய் மாறப் போகிறது. ஓ இஸ்ரவேல் என்னும் சிறு பூச்சியே, சிறு மந்தையே, நீ பயப்படாதே. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறபடி, இதோ நான் உன்னை புதிதும் கூர்மையுமான போரடிக்கிற எந்திரமாக்க போகிறேன். ஒரு புழு பாருங்க எந்திரமாயிற்று. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு கைப்பிடி அளவு சாம்பல் எகிப்து தேசத்தை நிரப்பினது. நம்ம கொஞ்சம், நம்ம பலவீனம், நம்ம எதுக்கு உதவாதவங்க, ஆனா தேவன் நம்மை ஆயுதமாக்க போகிறார். தேவன் நம்மை ஆயுதமாக்க போகிறார். தேவன் நம்மை ஆயுதமாக்க போகிறார். கர்த்தர் நம்மை ஆயுதமாக்க போகிறார். சாம்பல் தானே என்னத்துக்கு உதவும் சொல்லுங்க? பாத்திரம் விளக்கலாமா? ஒரு கைப்பிடி சாம்பலை வச்சு ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே உன் கையில் ஒரு கை சாம்பல் எடு, எகிப்து தேசத்துக்கு நேர வானத்தில் தூவு, அவைகள் தேசத்தை நிரப்பி எரிபந்தம் உள்ள கொப்புளங்களை உண்டாக்கும். சாம்பலை தேவனால ஆயுதமாக்க முடியுமா? நம்ம வேதாகமத்தை கொஞ்சம் சிந்திக்கணும் பாருங்க. நம்ம கொஞ்சம் மனதளவில் வாங்கலாம். எரிந்து முடிஞ்ச ஒரு விறகனுடைய கடைசி சப்ஸ்டன்ஸ் தான் என்னது? சாம்பல். அதை நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க? விறகு கூட ஒரு மதிப்பு இருக்கு, சாம்பலுக்கு அதிகபட்ச தேவைக்கு மிஞ்சி அதை ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்றார், அதை ஒரு கைப்பிடி எடு, அதை நான் ஆயுதமாக்கி காட்டுறேன். ஏன்னா கர்த்தருக்கு பலமுள்ளவைகளோ பலனற்றவைகளோ அதை பற்றி கவலை இல்லை. கர்த்தர் நம்ம பயன்படுத்தணும் முடிவு பண்ணிட்டார்னா நம்மளை கொண்டு எதையும் செய்வார். நம்மளை கொண்டு எதையும் செய்வார். நம்மளை கொண்டு எதையும் செய்வார். நம்மளை கொண்டு கற்பனை கெட்டாததை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? சில கூடாரங்களை கவிழ்த்துகிற வல்லமையை கர்த்தர் நம்ம மேல தான் வைக்க போறா. நொறுக்குகிற வல்லமைகளை நம்ம மேல தான் வைக்க போறா. இன்னும் பிரதர் சிஸ்டர் நல்ல கவனிங்க. தீர்க்க தரிசனமா சொல்லணும்னா சில காரியங்கள் இல்லாம ஆக போறது நம்மளால. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பசிக்குது? பசிக்கல. சரி, கொஞ்சம் ஜெபத்தோட கவனிங்க. அப்போ இந்த பல காரியங்களை வேதத்தில் கவனிக்கிறோம். ஒரு பலவீனமானவனை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அவர் எந்த அளவுக்கு பலவீனமானவர்? பைபிள்ல ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், நல்ல கவனி. எந்த அளவுக்கு பலவீனமானவங்க பிரதர் அப்படின்னு கேட்டா, கிதியோனுடைய வாழ்க்கையில அவனுக்கு இருந்த பலவீனங்களை இதுக்கு முந்தின அதிகாரங்கள் எல்லாம் சொல்லுது. ஒரு 3 காரியத்தை வேகமா சொல்லி முடிச்சிடலாம், நல்ல கவனி. எந்த அளவுக்கு பலவீனமானவன்னா, தேவன் அடையாளங்களை தந்ததுக்கு அப்புறமும் அவனுக்குள்ள இருக்கிற பயம் அவனை விட்டு போல. அவ்வளவு பலவீனமான ஆள். எத்தனை அடையாளம் தெரியுமா? நம்ம இந்த கூட்டத்துக்கு வரும்போதே எத்தனை அடையாளத்தோடு வந்தோமோ எனக்கு தெரியாது. நம்ம வாரம் எவ்வளோ அடையாளம் கேட்குறோன்றது எனக்கு தெரியாது. ஆனால் நல்ல கவனிங்க, இவர் அப்படி ஒரு ஆள் தான். அடையாளம், இந்த தோல் மேலே மட்டும் பனி பெய்யணும், அதுக்கு அடுத்து என்ன செய்யக்கூடாது? பனி பெய்யக்கூடாது. இந்த தோலில் மட்டும் பனி பெய்யக்கூடாது, சுற்றிலும் என்ன செய்யணும்? பனி பெய்யணும். அப்போ ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் தர்றாரு, ஆனாலும் எழும்புகிறதற்கு முடியலை. அவ்வளவு தயக்கம் உள்ள ஒரு நபர் தான். கர்த்தருடைய வேதாகமத்தை நீங்க நன்றாய் கவனிப்பீங்கன்னா, இந்த மனுஷன் எப்படிப்பட்டவன்? இவன் பக்கம் தேவ ஜனங்களை இழுக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் தந்திருந்தார். அப்படி இருந்து அவனுக்கு பலவீனம் வேதாகமத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஆனால் சொல்வதற்கு நேரம் இல்லை. என்ன நல்ல கவனிங்க. 6 அதிகாரத்தில் 34 வாசிச்சு 35 வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கிதியோன் எக்காலத்தை ஊதினால் அவனிடத்திற்கு 32,000 பேர் வந்தாங்க. ஆமென், அல்லேலூயா. அப்ப ஜனங்களை தாம் பக்கம் இழுக்கிற ஒரு பெரிய கிருபை இருந்தாலும் அவனுக்குள்ள பாருங்க, எழும்புகிறதுக்குன்னு சொன்னா ஒரு பயம், ஒரு பலவீனம். இவ்வளவு ஜனங்கள் சேர்க்கிற ஒரு அபிஷேகத்தை தேவன் கொடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு பயம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது நீங்க நல்லா கவனிப்பீங்கன்னா, கர்த்தர் அவன் கையில வேறு பிரிக்கப்பட்ட 300 பேரை கொடுத்தார். வேறு பிரிக்கப்பட்ட 300 பேர். அந்த 300 பேர் இவனை போல தரிசனம் உள்ளவங்க. அந்த 300 பேரை பார்த்ததுக்கு அப்புறமும் எழும்புகிறதற்கு அவனுக்கு பலன் இல்லை. ஆனா பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கொஞ்சம் கவனிக்க பார்க்கலாம். இவ்வளவு பலவீனமானவனை தான் தேவன் தம்முடைய மகா பெரிய திட்டத்திற்கு கர்த்தர் முன் குறித்து தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். என்ன கேள்வி எழும்பலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இவ்வளவு பலவீனமானவனை எதினால் தெரிந்து கொண்டார்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்னைக்கு நம்ம பலவீனமானவங்க தான். நம்ம மேல இருக்க தெரிந்து கொள்ளுதல் தான் ஊழியம் செய்ய வைக்குது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நமக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. இந்த பைபிள் எடுக்கும்போது என்ன அறிவு இருந்தது? ஒன்றும் தெரியாது. இந்த பைபிளை பிரசங்கம் பண்ணுகிறதற்கு ஊழியத்துக்கு கையில் வந்து இந்த பைபிள் எடுக்கும்போது எல்லாம் படிச்சுட்டு தான் வந்தோமா? அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் கர்த்தர் அதை தெரிந்து கொள்ளுதல் நிமித்தம் கர்த்தர் அதை நம்ம மேல உண்டாக்கினார். அழைப்பின் நிமித்தம் எல்லா கிருபைகளும் நம்ம மேல தேவன் கட்டளையிட்டார். என்ன கவனிங்க பார்க்கலாம், என்ன கவனிங்க கவனி. அப்ப எதனால தெரிந்து கொண்டா என் தேவனுடைய ஜனமே? ரெண்டு காரியங்களை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அவனை தெரிந்து கொண்ட காலம் முக்கியம், அவனை தெரிந்து கொண்ட காரணம் முக்கியம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கிதியோனை தேவன் தெரிந்து கொண்ட காலம் என்ன அப்படின்னு நீங்க கவனித்து பார்ப்பீர் என்று சொன்னால், வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லும் பொழுது, அந்த காலம் இஸ்ரவேலின் ஜனங்கள் மீதியானுடைய கைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு காலம். கிதியோனை தேவன் தெரிந்து கொள்ளும் போது ஏன் அவருடைய கைகளுக்கு தேவன் ஒப்பு கொடுத்தார்? கர்த்தருடைய வேதாகமத்தை நீங்க நன்றாய் கவனிப்பீர்கள் என்றால் 6:1 வசனம் எடுக்க வேண்டாம், என்ன கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் இஸ்ரவேலின் ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக பொல்லாப்பான காரியத்தை செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்ப கர்த்தர் என்ன செய்தார்? அவர்களை 7 வருஷம் மீதியானுடைய கைகளுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். அதே போல அதே அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நீங்க நன்றாய் கவனித்து பார்ப்பீர் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்நிய தெய்வங்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் என்று உங்களுக்கு சொல்லி இருந்தும் என் சொல்லை கேளாது போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேலின் ஜனங்கள் என்ன செய்தாங்க? தேவன் கொடுத்த தேசத்துல தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டிய ஒரு ஜனம், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய ஒரு ஜனம். இந்த ஜனம் அந்நிய தெய்வங்களுக்கு பயப்பட்டு அந்நிய தெய்வங்களுக்கு ஆராதனை செய்யக்கூடிய கூடமாய் மாறிவிட்டது. அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமானால், கிதியோனுடைய தகப்பன் தான் தன்னுடைய சொந்த இடத்துல பாகாலுக்கு தோப்பு கட்டி வைத்திருந்தான். ஆமென். அல்லேலூயா. பைபிளை நீங்க போய் படிச்சீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடலாம். சரியா? 6ஆம் அதிகாரத்தை பொறுமையா படிச்சு பாருங்க. இந்த கிதியோனுடைய தகப்பன் தான் என்ன செய்கிறான்? பாகாலுக்கு தோப்பை உண்டாக்கி அந்நிய தெய்வத்துக்கு பயப்படுகிற பயத்தை உள்ள உண்டாக்கி வைத்திருக்கிறான். அப்ப நீங்க யோசித்து பார்க்கணும், ஆண்டவர் ஏன் இவங்களை கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்றால், இந்த தேசம் முழுவதும் அந்நிய தெய்வங்களுக்கான பயத்தினால் நிரப்பப்பட்டிருந்த ஒரு சூழல் இஸ்ரவேலுக்குள்ள வந்ததனால தேவன் அவர்களை மீதியானுடைய கைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுத்தல் எப்படி இருந்தது? அந்த மீதியானியர்கள் அவர்களை மிகவும் நெருக்கினார்கள். ஆமென். அல்லேலூயா. அவர்களை மிகவும் சிறுமைப்படுத்தி வைத்தார்கள். என் தேவ பிள்ளைகளே, இன்னும் ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன் பிரதர் இவனை தெரிந்து கொண்டார்? ஏன் பிரதர் இவனை தெரிந்து கொண்டார்? ஒரு சில வசனங்களை மாத்திரம் பாருங்க, நம்ம சிந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும், கிருபை தரட்டும். நல்லா கவனிப்போம். 6ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்துடைய முதல் பகுதியை பாருங்க. இஸ்ரவேலர் விதை விதைக்கும், அந்த வார்த்தையை கவனிக்கிறீங்களா? 4வது வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. நிலத்தின் விளைச்சலை கெடுத்து, அதனுடைய 2வது பகுதியை பாக்குறீங்க, நிலத்தின் விளைச்சலை கெடுத்து. 5வது வசனத்தை பாருங்க, அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து. 4வது வசனத்தை வாசிடுவோம். இஸ்ரவேலர்கள் ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள். 5ஆம் வசனம், அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்குள்ளைகளைப் போல திரளாய் வருவார்கள். வேதம் சொல்கிறது, கடைசியாய் வாசிக்கிறோம், இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப அன்றைக்கு இருந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலமா இருந்தது என்று சொன்னால், ஜனங்கள் மிகவும் ஒடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் ஏன் இவனை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், ஒரு காரியம் நமக்கு விளங்குகிறது. என்ன விளங்குது? ஜனங்கள் அன்றைக்கு இருந்த தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு ஏதாகிலும் கொஞ்சத்தை விதைச்சு கொஞ்சத்தை அறுத்து அதை எடுத்து சாப்பிட்டு தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆனா இந்த மீதியானியர்கள் எவ்வளமாய் அவங்கள ஒடுக்கி கொண்டு இருந்தாங்க அப்படின்னு பைபிளை கொஞ்சம் நிதானமா வாசிச்சு பார்த்தீங்கன்னா, விதைக்கும் போது அவர்கள் வந்துடுவாங்க. எப்போ வந்துடுவாங்க? விதைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கும் இல்லையா? விதைக்கும் போது என்ன செஞ்சிருவாங்க? நிலத்தை உழுது நல்லா ரெடி பண்ணி ஒரு காரியத்தை உள்ள விதைப்போ வந்துடுவான், கிளம்பி வந்துடுவான். சபைக்குள்ளேயும் அதை பார்க்குறோம். கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று செஞ்சு உருவாக்கி ஒரு விஷயத்தை, ஒரு தரிசனத்தை, ஒரு ஜப பாரத்தை உள்ள விதைச்சா அடுத்த வாரமே சபைக்குள்ள சம்பந்தம் இல்லாத சோத்துக்கு சண்டை வெளியே வந்துடும். இப்படி நடக்கும் எங்க சர்ச்சில், உங்களை சொல்லல, அப்படிலாம் நடக்கும். நம்ம என்ன எதுக்காக கதறோன்றதை புரியாத அளவுக்கு பிசாசு மாற்றுகிறதற்கு போராடுவான்.
ஏதாவது ஒரு பிரச்சனை விதைக்கும் போது வந்துடும். ஒரு காரியம் விளைஞ்சு வரும்போது அவன் பிரச்சனைக்கு வந்துடுவான். ஆனா நீங்க வேதாகமத்தை கவனிங்க. அவன் வரும் பொழுது என்ன செய்வானாம்? வேதவசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் வரும்போது தேசத்தில் ஆகாரத்தையாயிலும் ஆடு மாடுகள் கழுதையாயிலும் வைக்காதே போவார்கள். என் தேவனுடைய பிள்ளைகளே, ஆடு மாடு கழுதை இல்லைன்னா வாழ்ந்துடலாம். புரியுதா இல்லையா? சொல்லுங்களேன். ஆடு மாடு கழுதை இல்லைன்னா வாழ்ந்துடலாம், ஏதோ போச்சுன்னு நினைச்சு போயிடலாம். ஆனா இந்த மீதியானுடைய காரியம் என்ன? கவனிங்க. ஆகாரத்தை இல்லாமல் பண்ணுகிற ஒரு வல்லமை, அந்த தேசம் முழுவதுக்கும் சாப்பாடே இல்லாத அளவுக்கு ஒரு காரியம். அந்த மீதியானுடைய கை வந்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க எப்படி வருவாங்களாம்? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும். இந்த வார்த்தையை முடியுமானால் உங்க பைபிளில் கோடு போட்டு வைங்க. கூடாரங்களோடும். இந்த வார்த்தையை கொஞ்சம் கோடு போட்டு வச்சுக்கோங்க. கூடாரங்களோடும். அப்ப ஏன் கூடாரங்களோடு வந்தாங்க? நமக்கு ஒரு வெளிப்பாடு இன்னைக்கு ஆவியானவர் தரட்டும். கொஞ்சம் கவனிங்களேன், கொஞ்சம் ஜெபத்தோட கவனிங்களேன். ஏன் கூடாரங்களோடு வந்தாங்க? ஏன் கூடாரங்களோடு வந்தாங்க அப்படின்னு கேட்டா, எங்கெல்லாம் நிலம் விளைஞ்சிருக்குதோ அங்கெல்லாம் மீதியானியர்கள் வந்து கூடாரம் போடுவாங்க. எங்கெல்லாம் விதைச்சிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க? கூடாரம் போடுவான். அப்ப கூடாரம் போட்டு என்ன செய்வான்? தன்னுடைய மிருக ஜீவனை கொண்டு வந்து நிலத்தை அழிப்பான். தன்னுடைய வேலையாட்களை கொண்டு தான் அந்த நிலத்தை அழிப்பான். தன்னுடைய பலத்தினால அந்த நிலத்தை என்ன செய்வான்? அழிப்பான். அழிச்சு அது ஒண்ணும் இல்லாம விளையிற நிலை இல்லாம அது எதற்கும் பயன்படாத அளவுக்கு அதை கெடுத்து விட்டு இவ்வண்ணமாய் தேசத்தை கெடுக்க அதிலே வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப கூடாரங்களை போட்டு தேசத்தை அழித்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் 11வது வசனம் சொல்லுகிறது, 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால், கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசரான யோவாசின் ஊரானாகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தான். அப்பொழுது அவனுடைய குமாரனாகிய கிதியோன் கோதுமையை மீதியானுடைய கைகளுக்கு தப்புவிக்கத்தக்கதாக அதை ஆலைக்கு சமீபமாய் போரடித்தான். புரிந்தவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளை, இத்தனை கூடாரங்களை போட்டாலும், எத்தனை அவனுடைய மிருக ஜீவன்களோடு கூட அவன் சேர்ந்து அந்த தேசத்துக்குள்ள புறப்பட்டு வந்தாலும், கர்த்தருடைய வேதாகமத்தில் தெளிவாக ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த எல்லா மீதியானுடைய வல்லமைகளுக்கும் கைகளுக்கு தப்புவிக்கிறதற்கு கிதியோன் இரவும் பகலும் விழித்திருந்து ஒரு நிலத்தை விதைச்சு அந்த நிலத்துல வளர வச்சு அந்த நிலத்துல இருந்து கொஞ்சம் கதிர்கள் அறுத்து கொண்டு போய் ஆலைக்கு சமீபமாய் இவன் கைக்கு சிக்கிற கூடாதுன்னு அதை தப்புவிக்கிறதற்கு ஒருவன் பிரயாசப்படுகிறதை தேவன் கண்டபோது அவனுக்கு தரிசனமாகி கர்த்தர் சொல்லுகிறார், கிதியோனே நீ பயந்தவன் எனக்கு தெரியும், கிதியோனே நீ பலனற்றவன் என்று தெரியும், கிதியோனே உனக்கு இவ்வளவு பெரிய மீதியான விரட்டுறதுக்கு வல்லமை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஏன் உன்னை தெரிஞ்சேன் தெரியுமா? ஆனா நான் ஏன் உன்னை தெரிந்து கொண்ட தெரியுமா? உனக்குள்ள அழிகிற இந்த பயிர்களை காப்பாற்றணுன்ற ஒரு பாரத்தை, ஒரு உத்தரவாதத்தை, தப்புவிக்க வேண்டும் என்கிற அந்த ஆத்தும தாகத்தை நான் பார்த்ததுனால மட்டும்தான் இவ்வளவு பெரிய தெரிந்து கொள்ளுதலை தேவன் நம்முடைய அந்த கிதியோன் மேல வைத்தது போல கர்த்தர் நம்ம மேல வச்சார். இவ்வளவு பெரிய ஊழியம் வந்ததுக்கு காரணம் பாருங்க, நம்ம மேல இருந்த திறமை அல்ல, நம்ம மேல இருந்த அறிவு அல்ல, நம்ம மேல இருந்த வெளிப்பாடு அல்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும் இத்தனை ஆயிரங்களுக்குள்ள என்ன தேவன் ரட்சித்ததுக்கு ஒரே காரணம் எங்கேயோ அழுகிற ஜனத்துக்காக நம்ம அழுத கண்ணீர் தான். கர்த்தருடைய அபிஷேகம் நம்மளை தேடி வந்தது. புரிஞ்சவங்க மட்டும் நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். புரிந்தவங்க மட்டும் நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சும்மா ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளல. ஒரு கூட்டம் கூடாரமிட்டு தேசத்தை கெடுக்கும் போது ஒருவனுக்குள்ள தப்புவிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரம். தப்புவிக்கணுமே, கொஞ்சம் ஆத்துமாவை தப்பு வைக்கணுமே, கொஞ்சம் பட்டணத்தை தப்பு வைக்கணுமே, இந்த பட்டணத்தில் உள்ள ஒரு கூட்டத்தை ஆயில் எப்படியாவது தப்பு வைக்கணுமே, எப்படியாவது விடுவிக்கணுமே, எப்படியாவது அழிஞ்சிடக்கூடாது, எப்படியாவது இந்த ஜனங்கள் மாண்டு போயிடக்கூடாது. வாலிப பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு பாரம், சின்ன பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு பாரம். அண்ணன் நேற்று சொல்லும் போது இந்த வார்த்தையை அடிக்கொரு தடவை ஜபத்தில் சொன்னாங்க, பிரதரும் சொன்னாங்க, அண்ணனும் அந்த வார்த்தைகளை சொன்னாங்க. உத்தரவாதம் பாருங்க, அந்த உத்தரவாதம் அந்த ஜனத்தை பார்க்கும்போது உத்தரவாதம். இவங்களுக்கெல்லாம் யார் இருக்கா? இவங்களுக்கெல்லாம் யார் இருக்கா? சிதறி போன மந்திரங்களை போல, சிதறுண்ட ஆடுகளை போல இருக்கிறாங்களே, இவங்களுக்கு வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியலையே. அது நமக்குள்ள வந்த பாரம். என் தேவ ஜனமே நல்ல கவனிங்க. ஆண்டவர் எப்படி தெரியுமா நம்ம கையில ஒரு ஊழியத்தை தேவன் தந்தார். ஏதோ ஒரு மூலையில கொஞ்சம் ஜனத்துக்காக யார் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் முழங்கால போட்டு ஆண்டவரே என் ஜனம் அழுததை அவர் பார்த்ததுனால, நம்ம பிரயாசப்பட்டதை பார்த்ததுனால யாருக்கும் தரிசனம் ஆகாதவர் பலவீனமான என்னை தேடி வந்தார். புரிஞ்சவங்க மட்டும் நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். யாருக்கும் கிடைக்காத வெளிப்பாடு, யாருக்கும் கிடைக்காத ஊழியம், யாருக்கும் கிடைக்காத மகிமை.
எத்தனை பேர் உண்மைன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் உண்மைன்னு சொல்ல முடியும் இல்லையா? நம்ம மேல இருக்கிற இந்த தெரிந்து கொள்ளுதல் பலத்தின் வெளிப்பாடு அல்ல, நமக்கு ஏதோ இருக்கின்றதுக்காக அல்ல. நமக்குள்ள ஆண்டவர் எதையோ பார்த்துட்டார், எதையோ பார்த்துட்டார். இன்னைக்கு நம்ம கையில ஒண்ணு கொடுத்துருக்காருல, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எதையோ அவர் பார்த்துட்டார். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் ரொம்ப தெளிவா உபாகமத்தின் புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறார், நீ வனாந்திரத்தில் உன்னை சிறுமைப்படுத்தினதற்கு ஈடாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த நன்மைகளுக்கெல்லாம் பின்னாடி ஒரு காரியம் இருக்கு, என்ன தெரியுமா? எத்தனையோ காலம் நம்ம நடந்ததை அவர் பார்த்துட்டார். அதனாலதான் ஒரு வண்டி புரியணும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ காலம் நல்ல வஸ்திரம் கூட இல்லாததை தேவன் கண்டார், அதனாலதான் ஒரு நல்ல வஸ்திரம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னைக்கு ஆண்டவர் ஏதோ ஒண்ணு நமக்குள்ள பார்த்ததுனாலதான் இந்த கனம் பொருந்திய ஊழியத்தை தேவன் நம்ம கைகளில் நம்ம கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். என் தேவ பிள்ளைகள், அப்ப சபைக்கு தேவன் அழுத்தமாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? தப்புவிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய பாரம் நமக்குள்ளே வருமானால் தெரிந்து கொள்ளுதல் தன்னால நம்ம மேல வரப்போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் புரிதலுக்காக சொல்றேன், உனக்குள் இருக்கிற பாரம் தான் உன்னுடைய அழைப்பாக மாறப்போகுது. ஆமென், ஹல்லேலூயா. அண்ணா ஏன்னு தெரியல, வாலிப பிள்ளைகள் சொன்னா என்னால அழ முடியுதுன்னா, நீ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ, ஒரு காலத்துல உன்னை வாலிப பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் சரியான ஆயுதமா மாற்ற போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் எனக்கு தெரியல, அழுகிற ஜனம்னா என் கண்ணுல தன்னால கண்ணீர் நான் அடக்கவே முடியல, எனக்கு வந்துட்டே இருக்குன்னா ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு காலத்தில் இந்த தேசத்தை விடுவிக்கிற ஒரு வல்லமை உள்ள தேவ மனிதனாய் கர்த்தர் மனுஷியாய் உன்னை மாற்றிவிட போகிறார். சகோதரிமார்களை குறித்து ஆண்டவர் தெளிவா சொல்றதுனால நான் சொல்றேன், நம்ம பயன்பட முடியாதுன்ற ஒரு மனநிலைக்கு வந்துடாதீங்க. கர்த்தர் இங்க இருக்கிற அநேகரை வாலிபர்களுக்கும் தாய்மார்களுக்கும் திருச்சபைகளுக்கும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். உங்க காலங்களில் உங்களை உயர்த்த முடியும். தேசத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போக முடியும். பட்டணங்களுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போக முடியும். உங்க ஜபத்தின் விளைவா தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அந்த தப்பு வைக்கணும்னு என்ன வந்துருச்சுன்னா தேவன் இன்னைக்கு தேசத்தை அசைச்சிருவா. இன்னைக்கு ஆவியானவர் தெளிவா சொல்றதுனால நான் உங்க மத்தியில சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. நமக்குள்ள பாருங்க, ஒரு சிறுவர் ஊழியம் நடத்தணும்ன்ற ஒரு பாரம் வந்துருச்சுன்னா அங்க இருக்கிற ஒரு கூட்டம் சின்ன பிள்ளைங்க அழிய மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? நமக்கு வாலிப ஊழியம் செய்யணும்ன்ற ஒரு பாரம் வந்துட்டுனா அந்த பகுதியில் உனக்கு அறிமுகமான ஒரு கூட்ட வாலிப பிள்ளைகளை அழிய விட மாட்டார். அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு ஜெப ஊழியம் செய்யணும்ன்ற ஒரு பாரம் வந்துருச்சுன்னா அந்த பட்டணத்தில் சில சகோதரிய கர்த்தர் அழிய விட மாட்டார். ஜெப குழுக்கள் நடத்தணும்ன்ற பாரம் வந்துருச்சுன்னா உன் தெருக்குள்ள இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் அழிய விட மாட்டார். ஆவியானவர் இதை தெளிவா சொல்லுகிறார். எவனிடத்தில் உத்தரவாதம் வருகிறதோ அவன் மேல தேவன் ஒரு மகா பெரிய அழைப்பை வைக்கிறார். அவன் பலமுள்ளவனோ அவன் பலவீனமானவனோ அது கர்த்தருக்கு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் தேவன் அவனை ஆயுதமாய் மாற்றுவார். இந்த உத்தரவாதம் உள்ள தப்புவிக்க போராடின கிதியோனை கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? நீங்க நல்ல கவனிங்களே. எந்த கூடாரம் நிலத்தை அழிக்கிறதுக்கு அவன் வந்து போட்டானோ, எந்த கூடாரத்தை போட்டு தேசத்தை அழிச்சானோ, ஆவியானவர் சொல்லுகிறார் அதே கூடாரத்தை அழிக்கிற ஆயுதமாய் கிதியோனை கர்த்தர் மாற்றி கொண்டு வாய்களை திறங்க பார்க்கலாம். என் பட்டணத்தை அழிக்கிற சில கூடாரங்கள் உண்டு, வாலிப பிள்ளைகளை அழிக்கிற சில கூடாரங்கள் உண்டு, ஜனங்கள் அழிக்கிற சில கூடாரங்கள் உண்டு. ஆனா தேவன் என்னை ஆயுதமாக்க போறா. தேவன் என்னை ஆயுதமாக்க. வாய்களை திறந்து நல்ல கைகளை தட்டி என் கையில வாலிப பிள்ளைகளை தாங்கப்பா, என் கையில சிறு பிள்ளைகளை, தேவ ஜனங்களை, கிராமங்களை தாங்க. கத்த தரப்போறா. கிராமத்தை அழிக்கிற கூடாரம் உன்னாலதான் விழுகும். வாலிபர்களை அழிக்கிற கூடாரம் உங்களாலதான் விழுகும். இஸ்ரவேலுக்கு ஆகாரத்தை அழிச்ச கூடாரத்தை கிதியோன் தான் அழிச்சார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சத்தியமானால் தேவன் இது வசனத்தை நமக்கு தீர்க்க தரிசனமா எழுதி இருப்பாரானால் இதை தேவன் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. எந்த கூடாரம் அழிச்சதோ அதே கூடாரத்தை நொறுக்குகிற வல்லமை அவன் மேல வந்தது. நீங்க நல்லா கவனிங்களேன், வேதத்தை கவனிங்களேன். ஆண்டவர் முதல் வசனத்தில் அப்போன்னு காட்டினவர் இரண்டாவது வசனத்தில் சொல்லுகிறார் அது பட்டயம். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பாருங்க.
உன் ஊழியம் பலவீனமான அப்பத்தில் ஆரம்பிக்கலாம், ஆனால் தேவன் உங்களை கொஞ்ச காலத்தில் தேசங்களுக்குள்ள இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்களாய் தேவன் கருக்காக்குவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல, நம்ம ஊழியங்களை பார்க்கும்போது சிலருக்கு அற்பமாக தான் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொஞ்ச நாளில் பட்டயமாக்கும் போது எல்லாருக்கும் பயம் வரும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அன்னைக்கு சிரிச்சவங்களால இன்னைக்கு சிரிக்க முடியாது இல்லை? அன்னைக்கு நகைச்சவங்களால இன்னைக்கு என்ன செய்ய முடியாது? ஏன்னா காலம் நம்மளை ஆயுதமாய் தேவன் வணைகிறார் அவருடைய கைகளில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் எடுத்ததற்கு முகாந்திரம் என்ன? பலவீனமானவனை எடுத்ததற்கு முகாந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு காரியம், அவனுக்குள்ள உண்டான அந்த உத்தரவாதம் தான் அவனை தெரிந்து கொள்ள வச்சது இல்லையா? 1000 பேர் இன்னைக்கு தனக்காக அழும் பொழுது நம்ம மட்டும் ஜனத்துக்காக அழுகிறோம் இல்லையா? சொல்லுங்களேன், உண்மை இல்லையா? உண்மை இல்லையா? 1000 பேர் தன்னுடைய காரியத்தில் எப்படியாவது ஏதாவது ஒன்று நிறைக்கலாம்னு நினைக்கும் போது நமக்கானதையும் எடுத்து தேவராஜ்யத்தில் விதைக்கிறோம். அண்ணன்லாம் எவ்வளோ கூட்டம் நடந்தாங்க, எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. அதெல்லாம் வருஷத்தில் ஒரே ஒரு வாலிபர் மீட்டிங் நடந்தோம், எனக்கு உயிரே போயிடும் வாசல். உண்மையை தான் சொல்கிறேன், உயிரே போயிடும். எனக்கு தெரியாது, நான்லாம் சில நேரம் நினைப்பேன், அண்ணன் எப்படி தான் இதெல்லாம் செய்கிறார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நான் 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 பார்க்குறதுனால சொல்கிறேன், எத்தனையோ இந்த மாதிரி விலைக்கரையத்தோடு செய்கிற அண்ணன், நான் இந்த பாதையில் கடந்து போகிறனால சொல்கிறேன், எத்தனையோ நாள் பிள்ளைங்களுக்காக படிப்புக்காக வச்சதெல்லாம் போட்டு ஊழியம் செஞ்ச நாட்கள் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் விபிஎஸ் நடத்தின நாள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைங்களுக்காக சேர்த்து வச்சதை போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தெல்லாம் வித்ட்ரால் பண்ணி கொண்டு போய் மீட்டிங் நடத்தின நாள் இருக்குது. ஊழியக்காரங்களுக்கு காணிக்கை கொடுத்து விட்ட நாள் இருக்குது. என் காரை விற்ற நாட்கள் இருக்குது. கவனிங்க, தெரியும் அண்ணன் எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருப்பாங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு. ஆனால் எத்தனையோ காலங்கள் அவங்க சொந்த அவங்க மருத்துவ செலவுக்கு வச்சதெல்லாம் கர்த்தருக்கு கொடுத்துருக்கலாம். அப்படிதான் இந்த தரிசனம், அப்படிதான் இந்த தரிசனம். ஆண்டவர் இதெல்லாம் பார்க்காம இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? 1000 பேர் தங்களுக்காக ஒன்றை செய்யும் போது என் பிள்ளை தனக்கானதை எடுத்து தேவராஜ்யத்தில் போடும்போது அவனை எப்படி நான் விட முடியும்? அவனை கொண்டு தான் இந்த தேசங்களை சந்திக்கிறதற்கு கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்போ ஒரு உத்தரவாதி என்கிறவன் சாதாரணமானவன் அல்ல. புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்களேன். அப்போ சபையில் இருக்கிற தேவனுடைய ஜனம் என்னைக்கு நாம் பாரத்தை பெற்று ஒரு பகுதிக்கு அல்லது ஒரு கூட்டத்திற்கு அல்லது ஒரு வாலிபர்களுக்கு, ஒரு சிறு பிள்ளைகளுக்கு அல்லது ஒரு கிராமத்திற்கு அல்லது ஒரு தேசத்திற்கு அல்லது என் சபைக்கு என்று என்னைக்கு நம்ம உத்தரவாதிகளாக மாற வேண்டும் என்கிற ஒரு மனநிலைக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் ஆகிறோமோ, என் தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க, ஆட்டோமேட்டிக்கலாக அழைப்புன்றது தேடி வரும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் அதுக்கெல்லாம் போராடவே வேணாம். நீ உன் மேலே ஒரு பேடன் இருந்துச்சுன்னா போதும், உன்னை எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்துவார். உங்களை எந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் உங்களை பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்துவார். உங்களை எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமாக வைக்கணுமோ அவ்வளோ பேருக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பார். அது சிம்பிள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம இன்னைக்கு நிறைய போராட மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை. உத்தரவாதிகளாய் மாற வேண்டியதுதான் சபையினுடைய பெரிய தேவையாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கவனிங்க, உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள், உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு உத்தரவாதியை எப்படி பிரதர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் ஒரு சில காரியங்களை சொல்றேன், நல்லா கவனிங்க. உத்தரவாதி என்கிறவன் எப்பொழுதும் நீங்க கவனிச்சீங்கன்னா காரணம் சொல்லவே மாட்டான். உத்தரவாதி என்ன செய்ய மாட்டான்? காரணம், வாயிலிருந்து காரணம்ன்றது வரவே வராது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ரொம்ப நேர்த்தியான காரணங்களை நம்மளால சொல்ல முடியும். நேர்த்தியான காரணங்களை சொல்ல முடியும். ஏசப்பா பெரிய விருந்து பண்ணிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுகிறார், வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் சொல்றான், நான் இப்பொழுது தான் வயல் வாங்கினேன், இப்பொழுது தான் வண்டி மாடு வாங்கினேன், இப்பொழுது தான் புதுசாக கல்யாணம் முடித்தேன், அதனால இந்த விருந்துக்கு வர முடியாதுன்னு காரணம் சொல்றான். யார்கிட்ட காரணம் சொல்றான்? ஆண்டவர்கிட்ட காரணம் சொல்றான். நம்மகிட்ட எவ்வளவு காரணம் சொல்லலாம்? ஊர்பட்ட காரணம் சொல்லலாம், நேர்த்தியான காரணங்கள். ஆனா உத்தரவாதியுடைய வாயிலிருந்து ஒருபோதும் காரணங்கள் வெளிப்படாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உத்தரவாதி எப்பொழுதும் கணக்கு ஒப்புவிக்கிறவனாக இருப்பான். உத்தரவாதி எப்பொழுது எப்படி இருப்பான்? கணக்கு ஒப்பு. என் கையில 10 ஆத்துமா கொடுத்தீங்களா, இந்தாங்க. என் கையில 50 ரூபா கொடுத்தீங்கல்ல, இந்தாங்க மிச்சம் 2 ரூபா.
உத்தரவாதி எப்பொழுதும் அப்படிதான் இருப்பான், கணக்கு ஒப்புவிப்பான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அண்ணா இன்னைக்கு என்ன சிறுவர் ஊழியத்துக்கு அனுப்புனீங்களா, இந்தாங்க ரிப்போர்ட். பிள்ளைங்க வந்தாங்க, போட்டோ, இத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, என்ன நடந்துச்சு, என்ன வார்த்தையை பேசினேன், என்ன ஊழியம் செஞ்சேன், வந்துடும். உத்தரவாதி கரெக்டா கணக்கு ஒப்புவிப்பா. ஒரு ஜெபக்குள்ள ஊழியம் நடந்துச்சு, அண்ணா இன்னைக்கு இத்தனை ஜனங்கள் வந்தாங்க, இத்தனை பேர் வந்தாங்க, கண்டிப்பா இரவு எத்தனை மணி ஆனாலும் போன் போட்டு ரிப்போர்ட் சொல்லாம உத்தரவாதி கணக்கு ஒப்புவிக்காம போக மாட்டான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உத்தரவாதிக்கு ஒரு மனநிலை இருக்கும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று. உத்தரவாதிக்கு ஒரு மனநிலைமை இருக்கும், காரணம் சொல்லக்கூடாது என்று. நல்ல கவனிங்க, உத்தரவாதிக்கு ஒரு மனநிலைமை இருக்கும், எவ்வளவு நாளும் பாடுபடலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு என்று எவ்வளவும் பாடுபடுகிறவன் தான் உத்தரவாதிகள். அப்ப ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன, இன்னைக்கு சபையில் இருக்கிற ஒரு தேவஜனம் உத்தரவாதியாய் மாற வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய பெரிய எதிர்பார்ப்பு. கிதியோன் நினைச்சிருந்தா காரணம் சொல்லியிருக்கலாம். கிதியோன் நினைச்சிருந்தா, நல்ல கவனிங்களேன், கணக்கு ஒப்புவிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. கிதியோன் நினைச்சிருந்தா பாடுபடணும்னு அவசியம் இல்லை. எல்லாரை போல எங்கேயாவது ஓடி போயிருந்திருக்கலாம். ஆனா ஒரு உத்தரவாதி என்கிறவன் எல்லா நிலைகளையும் கடந்து தேவ சமூகத்தில் பாருங்க, தனக்கு ஏதோ தேவன் கொடுத்த பாரத்தின்படி சரியாய் இயங்குகிற ஒரு மனிதனாய் காணப்படுவான். ஆமென். அல்லேலூயா. 100 பேர் வந்தாலும் ஜெபம் நடக்கும், 10 பேர் வந்தாலும் ஜெபம் நடக்கும், ஒத்தால் இருந்தாலும் ஜெபம் நடக்கும். அதுதான் உத்தரவாதியுடைய அடையாளம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை ஜனங்கள் வரட்டு போட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் தேவ சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், ஆகையால் இந்த ஊழியத்தை நான் நிறைவேற்றுவேன். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய அந்த உத்தரவாதத்திற்கான குணாதிசயம். இதை ஒரு மனுஷன் உடையவனா இருந்தால் அவனை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். புரிஞ்சவங்க மட்டும் நல்ல கவனிங்க. ஜெபத்தோட நம்ம அப்படி ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடலாம். வேதாகமத்தை வேகமாய் திருப்புங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் வேகமாய் பைபிளை திருப்புங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் பைபிளை வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42வது அதிகாரம் வேகமாய் திருப்புங்க பார்க்கலாம். 42ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 35வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்கள் தங்கள் சாக்குகளில் உள்ள, ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து, அவர்கள் தங்கள் சாக்குகளில் உள்ள தானியத்தை கொட்டுகையில் இதோ அவனவன் சாக்குகளில் அவனவன் பணமுடிப்புகள் இருந்தது. அந்த பணமுடிப்புகளை அவர்களும் அவர்கள் தகப்பனும் கண்டு பயந்தார்கள். அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளை ஆக்குகிறீர்கள், யோசேப்பு இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனும் கொண்டு போக பார்க்கிறீர்கள், இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் என்ன கவனிங்க பார்க்கலாம். உடனே அப்பொழுது ரூபன் தன் தகப்பனை பார்த்து சொல்லுகிறான், அவனை என் கையில் ஒப்புவியும், நான் அவனை திரும்ப உம்மிடத்தில் கொண்டு வருவேன். அவனை கொண்டு வராவிட்டால் என் 2 குமாரரையும் கொன்று போடும் என்றான். அதற்கு அவன், என் மகன் உன்னோடே கூட போவதில்லை என்றார். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் வாசிச்சவங்க என்னை பாருங்க பார்க்கலாம், என்ன கவனிங்க. அப்போ உத்தரவாதி என்கிறவனுடைய ஒரு இயல்பான ஒரு அடிப்படையை தேவன் இங்கே நமக்கு எழுதி வைக்கிறார். என்ன எழுதி வைக்கிறார்? நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. யோசேப்புடைய சகோதரர்களாகிய 10 பேரும் போய் எகிப்தில் இருக்கிற யோசேப்பினிடத்தில் தானியம் வாங்கும்படிக்கு போகிறார்கள். வந்திருக்கிறவர்கள் தங்களுடைய சகோதரர்கள் தான் என்று யோசேப்பு அறிந்தபடியினாலே சிமியோனை தன்னிடத்தில் பிடித்து வைத்துக் கொண்டு தன் கூட பிறந்த பென்யமீனை பார்க்க வேண்டும் என்றதுனால அவன் சொல்றான், நீ போயிட்டு உங்க எல்லாருக்கும் இளையவனாகிய ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்றீங்களே, அவனை என்கிட்ட திரும்ப கொண்டு வாங்க, அவனை பார்த்தாதான் நான் சிமியோனை விடுவேன், அப்புறம் தான் நீங்க என் கூட வியாபாரம் பண்ண முடியும்னு சொல்லி அனுப்பிடுறாரு. பாருங்க, ஏற்கனவே வேதனையில உள்ள யாக்கோபினிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லும் போது அவன் சாக்க திறந்து பார்த்தா கொடுத்த பணமும் உள்ள கிடக்கு. அப்ப அவங்களுக்கு பயம் வருது. பயம் வந்த உடனே என்ன சொல்றான், பாரு என்கிட்ட யோசேப்பு இல்ல, சிமியோனும் இப்ப இல்ல, பென்யமீனையும் கொண்டு போக பாக்குறீங்க, என் பிள்ளைகள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா என்னை விட்டு போகுது, என்ன பிள்ளையற்றவன் ஆக்க பாக்குறீங்களா? ஆகையாலே அவன் பயந்து அழுகிறத பார்க்கிறோம். பாருங்க, உத்தரவாதி என்கிறவன் எதற்கு நடுவில் எழும்புறவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பாவுடைய அழுகைக்கு நடுவில் எழும்புகிறவன் தான் உத்தரவாதி. சொல்ற புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை படிச்சுட்டு வர்றவன் உத்தரவாதி. உத்தரவாதி என்கிறவன் தேவனுடைய கண்ணீரை பார்த்து, இன்னைக்கு இத்தனை ஜனம் அழியுதே அப்படின்னு தேவன் ஒரு பக்கம் நிற்கும் போது, என் பிள்ளைகள் அழிகிறார்களே தேவன் நிற்கும் போது, கண்ணீருக்கு நடுவில் இருந்து எழும்புகிறவர்கள் தான் உத்தரவாதிகள். பாருங்க, பெருமூச்சுகளுக்கு நடுவில் இருந்து எழும்புகிறவர்கள் தான் உத்தரவாதிகள். அப்போ இந்த உத்தரவாதியாய் ரூபன் எழும்புறான். எழும்பி சொல்றான், இளையவனை என் கையில கொடுங்க, நான் அவனை போய் திரும்ப கொண்டு வரேன்னு சொல்றான். அப்படி ஒருவேளை நான் கொண்டு வராம போயிட்டா, என் பிள்ளை 2 பேர்த்த கொண்டு
போட்டுருங்க. நல்ல கவனிங்க, ஒரு உத்தரவாதியுடைய குணாதிசயம் அது அல்ல. என் தேவ பிள்ளைகளே, ரூபனை நம்பி கர்த்தர் பென்யமீனை அனுப்புகிறதற்கு யாக்கோபுக்கு சம்மதிக்கல. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் உத்தரவாதத்தை எப்படி எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நான் இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டா எனக்கு உண்டானதை நீங்க எடுத்துருங்க. நான் சரியா ஊழியம் செய்யலனா என் பிள்ளைய தண்டிச்சிருங்க. நான் சரியா உண்மையா இல்லைனா ஆண்டவரே நீங்க வந்து என்ன வேற விதமா என்ன கீழே கொண்டு போயிருங்க. நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒரு நாளும் அப்படி கிரியை செய்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இவன் கேட்ட பென்யமீன் அவர் தரல. ரூபன் கேட்ட பென்யமீனை தரல, மூத்தவன் தான். ஆனா அவன் வார்த்தைகள் உத்தரவாதம் பண்ணுகிறதுல சரியில்லை. தேவன் பார்க்கிறார். கொஞ்ச காலங்கள் கழித்து இதே வார்த்தையை இன்னொரு மனிதன் பேசுகிறான். 8வது வசனத்தை பாருங்க. பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நாங்கள் புறப்பட்டு போகிறோம், பிள்ளையாண்டான என்னோடு அனுப்பும் என்றான். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யூதா மறுபடியும் பென்யமீனை கேட்கிறார். எல்லாரும் வாய் திறந்து கொஞ்சம் சொல்லுங்களேன். யூதா மறுபடியும் பென்யமீனை கேட்கிறார். பென்யமீனை கேட்கும்போது வேதம் சொல்லுகிறது, 9ஆம் வசனத்தை பாருங்க. அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். அந்த வசனத்தை நல்லா கவனிக்கிறீங்களா? அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன் சொல்லிட்டு சொல்றாரு, அவனை என்னிடத்தில் கேளும். அவனை யார்கிட்ட கேட்கலாம்? என்கிட்ட கேளுங்க, என்னிடத்தில் கேளும். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமல் போனால் என்னாலும் அந்த குற்றம் என் மேல் இருப்பதாக ஒரு உத்தரவாதம் செய்ய வேண்டிய விதம் அதுதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரே, ஒருவேளை என்ன நம்பி என் கையில கொடுத்ததை நான் சரியா உத்தரவாதம் பண்ணலனா அதை என்கிட்ட கேளுங்க. நான் கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி நிறுத்தாம போனா என்னாலும் அந்த குற்றம் என் மேல் இருப்பதாக என்று யூதா சொன்ன உடனே நல்ல கவனிங்க, தகப்பனுடைய இருதயம் திறக்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சரியான உத்தரவாதிகள் தேசத்தில் வெளிப்பட்டா இதுவரைக்கும் திறக்காத தகப்பனுடைய இருதயம் நமக்காக தேவன் திறந்து விட போகிறார். பாருங்க, ஆண்டவர் ரொம்ப தெளிவா இந்த பகுதியில் எழுதுகிறார். இப்படி யூதா தன் வார்த்தைகளை சொன்ன உடனே வேதத்தை பார்க்கிறோம். வாசிங்க, 11ஆம் வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல், அப்படியானால் இந்த வார்த்தையை நம்ம பைபிள்ல கோடு போட்டு வைக்கணும். யூதாவே, நீ எல்லாத்துக்கும் பொறுப்பேற்று முன்னாடி நிப்பனா சரி, நான் எல்லாத்தையும் செய்ய ஆயத்தம். அப்படியானால் அப்பனா நீங்க நல்ல கவனிங்க. அதுவரைக்கும் யாக்கோபு யார பிரதர் தேடினார்? அப்ப அதுவரைக்கும் யாக்கோபு யார தேடினார்? நான் செய்யலன்னா என் பிள்ளையை கொல்லுன்னு சொல்ற ரூபனை தேடல. நான் தப்பு பண்ணா எனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை அழிங்கன்னு சொல்ற ரூபனை கர்த்தர் தேடவில்லை. அப்ப தேவன் யாரை தேடுகிறார்? கர்த்தருடைய வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, தனக்கு ஒன்றென்றால், தனக்கு ஒரு காரியம் என்றால், யாக்கோபு வேத வசனத்தில் மிக தெளிவாய் சொல்லுகிறது போல நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஏதாவது ஒரு தப்பு நடக்கும்னா ஆண்டவரை என்ன கேளுங்க, வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஒரு தப்பு நடக்கும்னா என்ன கேளுங்க. இந்த யூதாவை தான் தேவன் தேடினார். யூதாவை தேவன் தேடிக் கொண்டிருந்தார். இந்த யூதா எப்ப வெளிப்பட்டானோ வேதம் சொல்லுகிறது, அப்படியானால் சரி, இதோ உச்சிதமானங்களை அவன் கையில கொடுத்ததும் அல்லாமல் வேதம் சொல்லுகிறது, போன முறை தவறுதலா கை பெசகி வந்த பணத்தையும் உன் கையில திரும்ப தர்றேன், இதோ பிள்ளையாண்டானை அழைத்து கொண்டு போ. என் தேவ பிள்ளைகளே, ஒரு உத்தரவாதி சரியா எழும்புவானால் உச்சிதங்கள் வெளிப்பட போது வாய் திறங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் தகப்பன் யாருக்கும் காண்பிக்காத உச்சிதங்கள், யார் கையிலும் தராத மகத்துவமான காரியங்கள். உண்மையை சொல்றேன், வசனங்கள் சொல்றேன், நல்ல கவனிங்க. ஒரு சரியான வாலிபனுக்கு உத்தரவாதி எழும்புவாயானால், கிராமங்களுக்கு உத்தரவாதி எழும்புவாயானால், பட்டணத்துக்கு உத்தரவாதி எழும்புவாயானால், யார் கையிலும் தராத உச்சிதமான காரியத்தை தேவன் உன் கைகளை தரப்போறா, உன் கையில தரப்போறா. அதை விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல வாய் திறந்து பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறதுனால சொல்றேன், யார் கையில் வராத விலையேறப்பட்ட கிருபைகள் வரப்போது, அபிஷேகம் வரப்போது, வல்லமைகள் வரப்போது, வரங்கள் வரப்போது. இந்த உச்சிதங்களை சில கையில தரப்போறா. யாருக்கும் தராத வல்லமை, யாருக்கும் தராத அபிஷேகம், யாருக்கும் தராத மேன்மை, யாருக்கும் தராத ஊழியம், யாருக்கும் தராத கனம் அவர் கையில இருக்கு. அல்லேலூயா. அப்படி ஒரு ஊழியக்காரனை பாத்திர முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு உச்சிதத்தை உங்க கையில தரப்போறா. யூதாவின் கைகள் தகப்பனின் உச்சிதத்தை வாங்கினது.
இல்லையா? ரெண்டாவது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சொல்றாரு, கடந்த காலத்தில் உங்க சாக்குகள்ல வந்த கைப்பசகாய் வந்த காரியத்தை திரும்ப கொண்டு போங்க. என் தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் உத்தரவாதிகளுக்கு தர ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்களேன். காலத்தை யாராலும் சரி பண்ண முடியாது. புரிஞ்சவங்க மட்டும் வேகமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். காலத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, சரி பண்ணவே முடியாது. போன காலத்தில் தப்பு பண்ணா அது என்னதுதான், தப்பு தான். போன காலத்தில் ஏதாவது சொதப்புனா அது சொதப்புனதுதான். கடந்த காலத்தில் ஏதாவது விட்டுட்டோம்னா அது விட்டதுதான். ஆனா தகப்பன் உத்தரவாதிகளுக்கு தருகிற கிருபையை நல்லா கவனித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், கடந்த காலத்தில் கைப்பிசகாய் தப்பி போய் உன் கைக்கு வந்ததை, உன் சாக்குகள்ல வந்ததை திரும்ப உன் கையில தருவேன். அதை கொண்டு போய் 2 மடங்கா கொடுக்க கிருபை தருவேன். அண்ணே, இது ஆவியானவர் சொல்றதுனால சொல்றேன். கடந்த காலங்கள்ல இந்த பட்டணத்துல சிலர் தப்ப விட்டதை, சிலர் தவறா செஞ்சதை, சிலர் சரியில்லாம போனதை, இன்னைக்கு சிலர் விட்டுட்டு போனதை தேவன் நம்ம கைகள்ல திரும்ப தரப்போறா. பிசகி போனதை தரப்போறா. ஆவியானவர் சொல்லுகிறார், கைப்பிசகா வந்ததை காலத்தை யாராலும் சரி பண்ண முடியாது தெரியுமா? ஒரு 5 வருஷம் விட்டுட்டு, ஒரு 2 வருஷம் ஜெபிக்கல, ஒரு 3 வருஷம் நான் உண்மையா இல்லாம போயிட்டு, ஆவியானவர் சொல்லுகிறார், அதையெல்லாம் திரும்ப தரப்போறா. இழந்த வருஷங்கள் வரப்போது, இழந்த காலங்கள் யாராலும் சரி பண்ண முடியாத காலம் உத்தரவாதிகள் மூலமாய் தேவன் தேசத்துக்குள்ள பெரிய மாற்றத்தை தரப்போறார். பெரிய மாற்றத்தை தரப்போறார். காலங்களை சரி பண்ணுகிற அபிஷேகம், காலங்களை மேற்கொள்ளுகிற ஆவியாருடைய பலன், இது யாராலும் முடியாது. ஆனா உத்தரவாதிகளுக்கு கத்த தருகிறார். உத்தரவாதிகளுக்கு கத்த தருகிறார். கடைசி ஆண்டவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, உங்கள் சகோதரனையும் கூட்டிக் கொண்டு போங்கள், அந்த மனிதனுக்கு மறுபடியும் போங்கள், அந்த மனிதனிடத்திற்கு மறுபடியும் போங்கள். என் தேவ பிள்ளைகளை நீங்க நன்றாய் கவனித்து பார்க்கணும். இந்த வார்த்தைகளை பாருங்க. யாரை நம்பியும் தராத பென்னமினை யாக்கோபு கொடுப்பான்னு யாரை சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். தரவே மாட்டார். ஆனா உத்தரவாதி கையில் தருவார். புரிஞ்சவங்க? அல்லேலூயா. சரி, நான் என்னை எப்படி சொல்றேன் இல்லையா, நீங்க ஜெப குறிப்பா அதை வச்சுக்கோங்க. யாரும் கேட்டு கிடைக்காத பட்டணம், யாரும் கேட்டு கிடைக்காத கிராமம், யாரும் கேட்டு கிடைக்காத லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள், யாரும் இதுவரைக்கும் கேட்டும் தொட முடியாத ஒரு ஊழியம், யாரும் கேட்டு கிடைக்காத பிதாக்கள் மேல் இருந்த கிருபை, பிதாக்கள் தொடர்ந்துட்டு இருந்த அந்த அபிஷேகத்துக்கு மேல, நமக்கு முன்னாடி இருந்த பிதாக்களுக்கு மேல இருந்த அந்த அனாயிட்டிங், யாரும் கேட்டு கிடைக்காத சில காரியங்களை ஆவியானவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார். யாரும் கேட்டு தரல யூதாவே, நீ உத்தரவாதம் பண்ணனா பென்யமீனை இழுத்து கொண்டு போகலாம். சில கிராமங்கள் நம்ம கைக்குள்ள வரப்போது. நான் சொல்றேன், நீங்க நல்ல கவனிங்க. சிலருக்கு மாவட்டத்தை கேட்கறதுக்கு பயம், சிலருக்கு சிவகாசியை கேட்கறதுக்கு பயம். ஆனா ஆவியானவர் சொல்லுகிறார், உத்தரவாதி கேட்டா வரும். உத்தரவாதி கேட்டால் தேவன் பட்டணத்தை பிடிக்கிற அபிஷேகத்தை தரப்போறார். உத்தரவாதி கேட்டால் மாவட்டத்தின் லட்சக்கணக்கான ஜனங்களை இழுத்து கொண்டு வருகிற பலன் வரப்போது. கேட்கல, இதுவரைக்கும் யாரு கேட்கல, கேட்டவன் எல்லாம் தப்பான நோக்கத்தோடு கேட்டா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், சரியான நோக்கத்தோட நீ கேட்பியா யூதாவே, நீ கேட்பியா, நீ கேட்டனா பென்னமீனை கொடுக்க போறா. நல்ல கை தட்டி வாய்களை திறக்க பார்க்கலாம். பென்னமீனை தரப்போறா, பென்னமீனை தரப்போறா. சிலருக்கு மேல ஊழியம் கை மாறுகிறது, பிதாக்களுடைய அனாயிட்டிங் கை மாறுகிறது. Let the fire in the name of Jesus. Sata isatalarate magadastatu maganathiatala. ஒரு தலைமுறையை வெளியே கொண்டு வருகிறார். ஒரு தலைமுறையை வெளியே கொண்டு வருகிறார். பென்யமீன்களை வெளியே கொண்டு வருகிற அபிஷேகம் யாருக்கும் தராத. ஆண்டவர் சொல்றானா, யாரை நம்பி கொடுத்ததில்லை இவ்வளவு பெரிய ஊழியத்தை, உன்னை நம்பி தரப்போறேன். யாரை நம்பி இந்த மாவட்டத்துக்குள்ள இத்தனை லட்சம் ஆத்துமக்களை தந்ததில்லை. ஆவியானவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஒரு பெரிய கூட்டத்தை நம்ம கைகள் காசாட்டா இச்சரா. நல்ல கை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி வாய்களை தரணும்.